Hi, hello viewers. Welcome to Coding Tamila. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு பைத்தன் ப்ரோக்ராம். ஸோ என்ன அப்படின்னா பிரிண்டிங்கை ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டட் நம்பர் என்ன லிஸ்ட். ஸோ இதுதான் வந்துட்டு ஹெட்டிங். ஸோ இந்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா ஒரு லிஸ்ட்டை வந்து இன்புட்டாக யூசர்கிட்டேருந்து வாங்கிட்டு அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு நம்பரை பிரிண்ட் பண்ணணும். ஃபஸ்ட் நம்பர்னால் எடுத்த 0th இண்டெக்ஸில் இருக்க ஃபஸ்ட் நம்பர் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டட் நம்பர். ஓகே, அதாவது லிஸ்ட்டில் வந்துட்டு ஏகப்பட்ட வெரைட்டியில் டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணலாம், ஃப்ளோட்டை ஸ்டோர் பண்ணலாம், இன்டீஜரை ஸ்டோர் பண்ணலாம். இது ரெண்டும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த எல்லா வெரைட்டிலையும் ஸ்டோர் பண்ணலாம் இல்லையா. ஸோ இப்படி ஸ்டோர் பண்ணுறப்போ வந்துட்டு பூலியன் வேல்யூஸ் முதற்கொண்டு ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறப்போ வந்துட்டு நம்ம ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் நான் ரிப்பீட்டடாக ஓகே மறுபடியும் வந்திருக்காது. அந்த ஒரே ஒரு நம்பர் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் மட்டும் வந்திருக்கும், தென் நான் ரிப்பீட்டாக வந்திருக்கும். ஓகே, அந்த நம்பரோட அக்கரன்ஸ் வந்துட்டு 2 to 3 டைம்ஸ் வந்து இருக்கவே இருக்காது, ஒரே ஒரு டைம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பரை ஒரு லிஸ்ட்லேருந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட டாஸ்க்கு. தென் வந்துட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்துட்டு அதை லைவாக கோட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ நம்ம பண்ண போகிறது. ஸோ வீடியோக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஓகே, ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமை எழுதுறதுக்கு முன்னாடி ஹெட்டிங் வந்துட்டு கொடுத்துட்றேன். ஓகே, கமாண்ட் லைனில் ஒரு ஹெட்டிங். ஸோ என்ன அப்படின்னா பிரிண்ட் ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டட். ஓகே, நான் ரிப்பீட்டட் நம்பர் இன் அ லிஸ்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட ஹெட்டிங். ஓகே, ஸோ ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டட் நம்பர் ஒன்றா பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்த உடனே வந்துட்டு நம்ம லாஜிக் எழுத முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இன்புட் வேணும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்துட்டு லிஸ்ட்டுன்ற ஒன்று இருந்தால் மட்டும்தான் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா யூசர்கிட்டேருந்து ஒரு லிஸ்ட்டை வந்துட்டு இன்புட்டாக வாங்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லிஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ லிஸ்ட்டுன்ற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி அந்த இதில் வந்துட்டு ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் அப்படின்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த லிஸ்ட் ஆஃப்ன்ற கீவேர்ட் பைத்தானில் இன்பில்டாக இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கொடுக்குற டேட்டா வந்துட்டு லிஸ்ட்டாக மாற்றி நம்ம கொடுக்குற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடும். ஓகே, ஸோ அதுதான் இந்த இந்த கீவேர்டோட வேலை. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேப் ஆஃப்னு கொடுக்குறேன். மேப் ஆஃப்னு கொடுத்துட்டு இன்ட்டு கமா. ஸோ இதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்புட் ஆஃப் இங்கே இன்புட் ஆஃப்னு கொடுக்குறேன் இல்லையா. ஸோ இன்புட் ஆஃப்னு கொடுத்துட்டு என்டர் numbers for a list. Numbers. Okay, numbers for a list separated by space. Okay, so இந்த லைனோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனே இப்போ பார்க்கலாம். இந்த லைனை வந்துட்டு ஃபுல்லாக எழுதிட்டு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, செப்பரேட்டட் பை ஸ்பேஸு. தென் இன்னும் முடியல, இங்கே லாஸ்ட்டில் வந்துட்டு டாட்டு ஸ்ப்ளிட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, அவ்வளோதான் வந்துட்டு முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த லைனை வந்துட்டு கோட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்துட்டு இந்த லைனோட எக்ஸ்ப்ளனேஷனை இப்போ பார்க்கலாம். ஓகேவா, ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா யூசர்கிட்ட ஒரு இன்புட் வாங்கியிருக்கேன். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி இப்போ வந்துட்டு நம்மளோட வீடியோஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இன்புட் வாங்குறப்போ வந்து ஜஸ்ட்டு ஒரு இப்போது நம்பர்ஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் நம்பர் கொடுத்துருப்போம். ஸோ அது என்ன அப்படின்னா ஒரு இன்டிஜர் நம்பர் இன்புட்டாக வாங்குறதுக்கு. ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னா டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா ஸோ ஒரு டெக்ஸ்ட்டை வந்து இன்புட் வாங்கலாம். பட் ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. என்னன்னா லிஸ்ட் ஆஃப் மேப் ஆஃப் இன்ட் கமா இன்புட் ஆஃப் என்டர் நம்பர் ஃபார் லிஸ்ட்டு செப்பரேட்டட் பை ஸ்பேஸ் டாட் ஸ்பிட் ஆஃப் வேறு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதை லாஸ்ட்லாம் பார்த்தலாம் ஒரு கீவேர்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு இங்கேருந்து வரலாம். ஓகே, இந்த டேர்ம். ஸோ இந்த டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த இன்புட் ஆஃப்ன்ற டேர்ம் தான் வந்துட்டு யூசர்கிட்ட இருந்து இன்புட்டை கேட்கும். என்ன கேட்கும் அப்படின்னா வந்துட்டு ஸோ என்டர் எ நம்பர் ஃபார் அ லிஸ்ட்டு செப்பரேட் பை ஸ்பேஸ். அதாவது நம்ம இன்புட்டாக வாங்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு லிஸ்ட்டு இன்புட்டாக வாங்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன கேட்குது அப்படின்னா லிஸ்ட்டில் வந்துட்டு நம்பர்ஸ் என்டர் பண்ணுங்கள் லிஸ்ட்டுக்காக அப்படின்றது கேட்குது. ஓகே, அது எல்லாமே வந்துட்டு ஸ்பேஸால் செப்பரேட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கமாண்ட் லைனில் ஒரு எக்ஸாம்பிள் இன்புட் எழுதுறேன். அதாவது 2 5 4 6 7 5 2 3 5 2. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து இன்புட் கொடுக்கணும். ஓகே, எந்த மாதிரி கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இதில் வந்து 3, 4 5, 4, 6 ஸோ இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம இன்புட் கேட்குறப்பே வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா செப்பரேட்டட் பை ஸ்பேஸ்ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ
ஏன் அப்படின்னா நம்ம முதல்ல வந்து சொல்லிட்டோம் ஸ்பேஸால் செப்பரேட் பண்ணியிருக்கணும் இன்புட்டு, வேறு வந்துட்டு கம்மா இந்த மாதிரி எதுவும் செப்பரேட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அதனால தான் வந்துட்டு ஸ்பேஸால் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா, ஸோ நம்மளும் வந்துட்டு இன்புட் இப்படி தான் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே இன்ட்டுன்னு கொடுத்துருக்கோம்ல, இது எதுக்காக அப்படின்னா நம்ம வாங்குகிற இன்புட் வந்துட்டு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, டபுள் கொட்டேஷன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த இன்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிறத வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 6ன்ற ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்றும். ஓகே, டன். ஸோ நம்ம வாங்குகிற இன்புட்டு வந்துட்டு ஸ்ட்ரிங்கில் இருக்கும், ஆனால் வந்துட்டு அது இன்டிஜராக மாற்றுறதுக்காக தான் வந்துட்டு இந்த இன்ட்டுன்ற கீவேர்டு. ஓகேவா, தென் இங்கே நம்ம யோசிக்கலாம் என்ன அப்படின்னா இந்த மேப் ஆஃப் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த மேப் ஆஃப்ன்றது எதுக்காக இருக்குது அப்படின்றத யோசித்தோம் அப்படின்னா இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த மேப் ஆஃப் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இன்புட்டாக வாங்குகிற எல்லா நம்பரும் இருக்கு இல்லையா, இந்த எல்லா நம்பரையும் வந்துட்டு ஒவ்வொரு சிங்கிள் எலமெண்ட்டுக்கும் இந்த இன்ட் ஆஃப்ன்ற கீவேர்டை அப்ளை பண்ணும். ஓகே, ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த மேப் ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன். அதாவது என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டையும் இன்டிஜராக மாற்றிடும். ஸோ மாற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபைனல் ஒன்று இங்கே லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட். ஸோ இந்த கீவேர்டு என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாத்தையும் வந்துட்டு லிஸ்ட் ஃபார்மேட்டில் மாற்றிடும். ஓகேவா, பட் ஆனால் வந்துட்டு இப்போ வரைக்கும் ஷோர். ஓகே, ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு லிஸ்ட் ஃபார்மேட்டில் மாற்றிடும். ஓகேவா, தென் இந்த ஸ்பிட் ஆஃப் எதுக்காக அப்படின்னா வந்துட்டு நம்ம கொடுத்த நம்பரை வந்துட்டு ஒவ்வொரு யூனிக் எலமெண்ட்ஸை வந்துட்டு பிரேக் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த ஸ்பிட் ஆஃப் அப்படின்றது. ஓகேவா, ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் 1 minute. ஓகே, இந்த ஸ்பிட் ஆஃப்ன்ற கீவேர்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போது உதாரணத்துக்கு 2 3 7 8ன்னு கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ அதை வந்துட்டு 2, 3, 7, 8 இந்த மாதிரி இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸாக பிரிக்கணும். ஸோ பிரிக்கிறதுக்காக தான் வந்துட்டு ஸ்பிட் ஆஃப் அப்படின்ற மெத்தடை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகே, டன். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம இன்புட்டாக கொடுக்குறப்பே வந்துட்டு என்டர் நம்பர் செப்பரேட் பை ஸ்பேஸ்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, நம்ம இன்புட்டாக கொடுக்குறப்பே ஸ்பேஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணி தான் கொடுப்போம். தென் வந்து இந்த ஸ்பிட் ஆஃப் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா எலமெண்ட்ஸையும் யூனிக்காக வந்துட்டு பிரிச்சிடும். ஓகே, ஸோ இங்கே என்ன தான் வந்துட்டு நம்ம இன்புட் வாங்கினாலும் அதை வந்துட்டு இண்டிஜராக மாற்றினாலும் நம்ம இண்டிஜராக மாற்றிட்டு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணியிருப்போம். பட் ஆனால் ஸ்டோர் ஆகிறப்ப எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா எல்லா நம்பரும் குரூப்பாக ஒன்று சேர்ந்து ஒரே நம்பராக ஸ்டோர் ஆகிடும். 2 3 7 8னா ஸோ 2 3 7 8 இருக்கிற ஸ்பேஸ் இருக்கும், எல்லாமே இண்டிஜராக மாறிடும். பட் ஆனால் வந்துட்டு 2 3 7 8 ஒரே ஒரு எலமெண்ட்டாக லிஸ்ட்டுக்குள்ளே அப்படியே இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ அதாவது இப்போது நான் கூட வந்துட்டு லைவாக டெமோ காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ இதை வந்துட்டு ஓகே அப்படி இந்த ஸ்பிட் ஆஃபே நான் கொடுக்காம என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா இதை வந்துட்டு ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, பிரிண்ட் ஆஃப் லிஸ்ட். ஸோ இந்த கோடிங் தேவையில்லை தான், பட் ஆனால் வந்து ஒரு சின்ன டெமோ. வெயிட், ஸோ ஸ்பிட் ஆஃப் கொடுக்காம கொடுத்து 2 தடவை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். செப்பரேட் பை ஸ்பேஸ் அப்படின்னா 2 3 4 5 இதுவே போதும். ஓகே 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 ஸோ நமக்கு வந்துட்டு எரர் வந்திருக்கு இல்லையா. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு வேல்யூ எரர் அப்படின்றது கொடுத்துருக்கு, இன்வேலிடேட்டர் ஃபார் இன்ட் ஆஃப் அப்படின்றது. ஸோ வித் பேஸ் 10 அப்படின்னு. ஓகே, ஸோ இட்ஸ் ஓகே. இந்த மாதிரி கொடுத்தோன்னா எரர் வரும் போல். நம்ம வந்துட்டு ஆக்சுவல் ப்ரோக்ராமுக்கு போகலாம். ஸோ ஆக்சுவல் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா டாட் ஸ்பிட் ஆஃப் கொடுத்ததான். ஓகே, ஸோ இதான் வந்து இந்த ப்ரோக்ராம் கணக்கு போகணும். வெயிட். ஸோ டாட் ஸ்பிட் ஆஃப் கொடுத்துட்டு ஸோ இது இங்கே தேவையில்லை. ஓகே, இதே எடுத்து விட்டுட்டேன். நெக்ஸ்ட் லைன் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு இப்போ இன்புட் வாங்கிட்டோம்ல, இன்புட் வாங்கிட்டு இங்கே ப்ரோக்ராமோட பர்பஸே வந்துட்டு நான் வாங்கின லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டர் லெட்டராக பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்ட்டு ஒரே ஒரு தடவை சொல்கிறேன். ஸோ என்னன்னா ஃபார் லூப் ஓப்பன் பண்ணணும். ஃபார் லூப் ஓப்பன் பண்ணி அந்த ஃபார் லூப்பில் வந்துட்டு இன்புட்டில் இருக்க லிஸ்ட்டு வாங்கணும் இல்லையா, அந்த லிஸ்ட்டில் இருக்க நம்பரை எடுக்கணும். நம்பரை எடுத்து அந்த நம்பர் வந்துட்டு எத்தனை தடவை வந்திருக்கு, அதாவது இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி எத்தனை தடவை வந்திருக்குன்னு செக் பண்ணி ஒரு தடவை வந்திருக்கான்ற செக் பண்ணணும். ஒரு தடவை வந்திருக்கான்ற செக் பண்ணுறதுல ட்ரூன்னு வந்தது அப்படின்னா ஒரு தடவை தான் வந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்துட்டு அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஃபார் லூப் பிரேக் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, இதுதான் வந்து நம்ம அடுத்தடுத்து பண்ண போகிறது. ஸோ அதுக்காக வந்துட்டு ஜஸ்ட்டு ஃபார் லூப் ஓப்பன் பண்ணுறேன். ஃபார் லூப்பில் என்ன பண்ணுறேன்னா ஸோ நம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா நம்பர் தான் இல்லையா. ஸோ நம் மீன் எதில் அப்படின்னா லிஸ்ட்டு. ஓகே, லிஸ்ட்டில் தானே நம்மளோட நம்பர் இருக்குது. ஸோ அதனால் ஓகே, ஸோ எடுத்து அந்த நம்பரை எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பர் எத்தனை தடவை வந்திருக்கு, ஒரு தடவை தான் வந்திருக்கான்னு செக் பண்ணணும் இல்லையா. அதனால் ஸோ இஃப்
ஓகே. ஸோ லிஸ்ட்டு எதில் செக் பண்ணணும் அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் தான் எல்லா நம்பரும் இருக்குது அப்படின்றப்போ அந்த லிஸ்ட்டில் அந்த நம்பர் எத்தனை தடவை வந்திருக்கு செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ செக் பண்ணணும் அப்படின்னா கவுண்ட் ஆஃப் அப்படின்ற கீவேர்டை தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ கவுண்ட் ஆஃப்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கேன், கவுண்ட் ஆஃப் அந்த நம்பர் வந்துட்டு எத்தனை தடவை வந்திருக்கு, சாரி ஒரு தடவை தான் வந்திருக்கான்ற செக் பண்ணுறேன். ஒரு தடவை வந்திருக்குன்னு நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா என்ன பண்ணிடலாம்னா பிரிண்ட் பண்ணிடலாம் டேரெக்டாக. ஓகே. பிரிண்ட் ஆஃப் கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டட் நம்பர். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டட் நம்பர் இஸ் அவ்வளோதான். ஓகே. ஸோ இங்கே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கலாம். சாரி, இங்கே இஆர்இ போடல. ஸோ இப்போ வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்ட் பண்ணியாச்சு. நான் ரிப்பீட்டட் நம்பர் இஸ் அந்த நம்பரை பிரிண்ட் பண்ணிட்டா போதும். ஓகே. ஸோ அந்த நம்பர் என்னன்னா நம்ம தான் அந்த நம்பர். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு பிரிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோ, இதுக்கு மேலே வந்துட்டு ஃபார் லூப் ரன் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா நமக்கு தேவையான நம்பர் வந்துட்டு கிடச்சிச்சு. ஸோ ஃபார் லூப் பிரேக் பண்ணிட்டு அடுத்து போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ ப்ரோக்ராம் வந்துட்டு முடிஞ்சது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரே ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம் அந்த ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும். ஸோ அதுக்காக வந்துட்டு லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் மேப் ஆஃப் இன்ட் கமா இன்புட் ஆஃப் என்டர் ஏ நம்பர் ஃபார் அ லிஸ்ட் செப்பரேட்டட் பை ஸ்பேசஸ்னு கேட்டிருக்கேன். டாட் ஸ்பிளிட் ஆஃப். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இன்ட் ஆஃப் அப்படின்ற இன்புட் ஆஃப்ன்ற செக்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து இன்புட்டை ஸ்ட்ரிங்காக வாங்கும். இந்த இதில் ஓகே, இந்த இன்ட் ஆஃப்னு இருக்கா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா வாங்கின இன்புட்டை இன்டீஜராக மாற்றும். ஆக்சுவலாக இந்த மேப் ஆஃப்னு இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இன்ட்ன்ற கீவேர்டை லிஸ்ட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்கும் அப்ளை பண்ணும். ஓகே. லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுக்கும் இந்த இன்ட் ஆஃப்ன்றது அப்ளை பண்ணால் மட்டும்தான் எல்லா எலமெண்ட்ஸும் என்ன மாறும் அப்படின்னா இன்டிஜராக மாறும். ஓகே. ஸோ ஏன்னா ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும் ஜஸ்ட்டு அப்ளை பண்ணால் அது மட்டும் தான் இன்டிஜராக மாறும். எல்லா நம்பருக்கும் அப்ளை பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு இன்டிஜராக அப்ளை பண்ணால் மட்டும்தான் எல்லாத்தையுமே வந்துட்டு இன்டிஜராக மாற்ற முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்புட்டை வாங்கினதும் அதை வந்துட்டு இன்புட்டை வாங்கினதுக்கப்புறம் வந்துட்டு அதை இன்டிஜராக மாற்றணும். இன்டிஜராக மாற்றினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா லிஸ்ட்டு. ஓகே. ஸோ வாங்கின நம்பரை ஒரு லிஸ்ட்டு ஃபார்மில் ஸ்டோர் பண்ணிடும். ஸ்டோர் பண்ணிவிட்டு எல்லா எலமெண்ட்டையும் பிரிச்சிடும். ஓகே. ஸோ இதுதான் இதோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபார் லூப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இன் லிஸ்ட், அதாவது லிஸ்ட்டில் இருக்க ஒரு நம்பர் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு அந்த நம்பர் வந்துட்டு எத்தனை தடவை வந்திருக்குன்னு செக் பண்ணுறோம். ஓகே. ஸோ லிஸ்ட் டாட் கவுண்ட் ஆஃப் அதாவது இந்த நம்புன்றது லிஸ்ட்டில் எத்தனை தடவை வந்திருக்கு, ஒரு தடவை தான் வந்திருந்தது அப்படின்னா print ஆஃப் ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டட் நம்பர் இஸ்ன்னு கொடுத்துட்டு நம்ம அவ்வளோக்கு ஓகே. ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டட் நம்பர் இஸ் நம். ஸோ என்னென்னா அந்த நம்பர் நான் ரிப்பீட்டடாக ஃபஸ்ட்டு தடவை தான் அந்த லிஸ்ட்டில் வந்திருக்குன்னா பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணிவிட்டு ஃபாலோ பிரேக் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ 3 2 1 ஸோ ரன் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ ரன் பண்ணிட்டேன்னா இன்புட் கேட்குது. ஓகேவா? ஸோ லிஸ்ட்டுக்கு தேவையான எல்லா எலிமெண்ட்டையும் நான் இப்போ கொடுக்க போகிறேன். 2 3 4 5 6 5 3 2 4 5 2 7 5 7 8 9 8 9. ஓகே. இதுதான் வந்து நான் கொடுக்குற இன்புட். ஓ சாரி எங்கேயோ எரர் வருது. இப்போ வந்துட்டு செக் பண்ணலாம். ஓகே. ஏதோ ஒரு இடத்துல எரர் வந்துட்டு வந்திருக்கு. என்ன நடந்ததுன்ற பார்க்கலாம். புரிஞ்சு போச்சு. என்னன்னா ப்ராக்கெட் வந்துட்டு சரியாக க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதனால தான் வந்துட்டு எரர் வந்திருக்கு. ஓகே. ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ஸ்ப்ளிட் ஆஃப்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை வந்துட்டு உள்ளே கொடுக்கணும். ஓகே. ஏன் அப்படின்னா இன்புட்டை வாங்கின உடனே வந்துட்டு அந்த இன்புட்டை தனித்தனி எலமெண்ட்ஸாக பிரிக்கணும். பிரிச்சுட்டு தான் வந்துட்டு என்ன பண்ணணும்னா அதை இன்டிஜராக மாற்றி லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணணும். பட் ஆனால் வந்துட்டு நான் அதை கடைசியில் தான் பண்ணேன் அப்படின்றனால இன்புட் வந்து சரியாக போகலை. ஓகே. ஸோ அதான் வந்துட்டு ஒரு சின்ன மிஸ்டேக், இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. இப்போது ஸ்ப்ளிட் ஆஃப்னு கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இந்த லைனை ஒரே ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்னா ஸோ இன்புட் ஆஃப் அப்படின்றது யூசர் கிட்ட இருந்து இன்புட்டை வாங்கும். இந்த இன்புட்டை வாங்கினதுக்கப்புறம் அதை ஸ்ப்ளிட் ஆஃப் என்ன பண்ணும் அப்படின்னா யூனிக் எலமெண்ட்ஸாக பிரிச்சிடும். இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸ், அதாவது இந்த இருக்கு இல்லையா, ஸோ 2 4 5 6 7 5 இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி யூனிக் எலமெண்ட்ஸாக பிரிச்சிடும். பிரித்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் இன்டிஜராக மாற்றிட்டு லிஸ்ட்டாக மாற்றிட்டா அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. ஓகே. ஸோ இன்னும் மிச்சம் இருக்கிறதெல்லாம் கண்டிஷன் செக் பண்ணுறது மட்டும்தான். அதை செக் பண்ணிட்டா வந்துட்டு ப்ரோக்ராம் சக்ஸஸ். ஓகே. இப்போ ரன் பண்ணுறேன்.
ரன் பண்ணதுக்கப்புறம் இன்புட் கேட்குது. இன்புட் கொடுத்தேன்னா ஸோ 2 3 4 3 5 அடுத்து 6 அடுத்து 7 அடுத்து 8 அடுத்து 9 தென் 7 அடுத்து 6 தென் 5 அடுத்து 4 அடுத்து 8 அடுத்து 9 அடுத்து 4 தென் 5. ஓகே ஸோ இதான் நான் கொடுக்குறது. ஓகே ஸோ இப்போ வந்துட்டு அவுட்புட் என்ன வந்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டட் நம்பர் 2ன்னு வந்திருக்கு. ஓகே ஸோ இந்த லிஸ்ட்டில் மறுபடியும் வராத ஒரே ஒரு ஃபஸ்ட்டு நம்பர் என்ன அப்படின்னா வந்துட்டு 2 தான். ஓகே ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட அவுட்புட். ஸோ ஐ ஹோப் யூ காட் த மீனிங் அண்ட் லாஜிக் ஆஃப் த ப்ரோக்ராம். ஸோ என்னன்னா இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வந்து இந்த ப்ரோக்ராமை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. see you in the next video. Okay.